எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த நல்ல வேளைக்காக நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். தேவரீர் சொன்ன காரியங்களை நாங்கள் தியானிக்கும் பொழுது ஆவியானவர் எங்கள் இருதயத்திலே கொழுந்து விட்டு எரிய வேண்டுமாய் கெஞ்சுகிறோம். நாங்கள் என்ன செய்ய சித்தமாய் இருக்கிறோம் அந்த காரியங்களிலே எங்களை நடத்த வேண்டுமாய் கெஞ்சுகிறோம். பேசும் விட்டுக் கொடுக்கிறோம், கீழ்ப்படியே விட்டுக் கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இப்படிப்பட்ட ஒரு கால சூழ்நிலைகளிலே நாம் கடந்து வந்து கொண்டிருக்கும் பொழுது, நான் ஒரு கூட்டத்திலே இருந்தால் I would like to listen to a message that can be very comforting and very consoling and which can give me hope and which can edify me. But sometimes when we go to God's presence, God tells us what to share and in obedience we share those message. இந்த நேரத்திலும் அப்படியான ஒரு செய்தியை தான் உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள போகிறேன். தேவன் எனக்கு கொடுத்த காரியங்களை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள போகிறேன். இந்த காரியங்கள் நிச்சயமாக உங்களையும் என்னையும் உற்சாகப்படுத்தும் என்று சொல்லி நான் கர்த்தருக்குள் விசுவாசிக்கின்றேன். Definitely I believe that God will encourage us and help us to refocus our run. இப்படியாக ஒரு குடும்பம் கார்ல டிராவல் பண்ணி கொண்டிருந்தாங்க. There was a family that was traveling in a car. The father was getting ready for the trip. அந்த ட்ரிப்புக்கு போக வேண்டும் என்று சொல்லி அவர்களுடைய தகப்பனார் எல்லா காரியங்களையும் ஒழுங்கு பண்ணி கொண்டு அவருடைய 2 பிள்ளைகளையும் சேர்த்து அவர்கள் போவதாக பிளான். ஸோ அந்த தகப்பன் என்ன பண்ணாரா, எல்லா காரியங்களையும் அவங்க கார் பூத்தில் he arranged whatever things they need, water, food and everything. He was wake till late night and arranged everything. எல்லா காரியங்களும் ஒழுங்கு பண்ணி அவர் கார் பூத்தில் வைத்துதான். But that time the children were sleeping. So early in the morning again the father woke up and got ready for the trip. எல்லா பிள்ளைங்களெல்லாம் கிளப்பிக்கிட்டு போகலான்னு சொல்லி they started the travel. இப்படியாக போய் கொண்டிருக்கும் பொழுது 2 சின்ன பிள்ளைகள், அவர்களுக்கு இருந்த பிள்ளைகள், ஒரு பிள்ளை ரொம்ப கவலையாக சொன்னிச்சா, எனக்கு இருக்கிற பாட்டில் இருக்கிற தண்ணி காலி ஆயிடுச்சு. I have only little amount of water in my water bottle. What I am going to do if the bottle is empty, the தண்ணியானது தீர்ந்து போய்விட்டால் நான் என்ன செய்ய போகிறேன் என்று சொல்லி மிகுந்த கவலையோடு இருந்தார். அப்போ வண்டியை ஓட்டிட்டு இருந்த அப்பா நினைச்சாங்களாம், hey children, you don't know I have provision for you in the car. Everything is already stored up அப்படின்னு சொல்லி சொன்னார். ஒருவேளை இன்னைக்கு இந்த சூழ்நிலைகளிலே, இந்த கொரோனா சிச்சுவேஷன்ஸ்ல, இந்த லாக்டவுன்ல, எங்க பார்த்தாலும் இந்த பைனான்சியல் பிரேக் டவுன்ஸ் இருக்கிற சூழ்நிலைகளிலே கடந்து வந்து கொண்டிருக்கிற நீங்களும் நானும் நம்ம யோசிக்கிற ஒரு காரியம், இந்த காரியமெல்லாம் எப்படி வரும், எனக்கு இப்படி ஆயிடுச்சுன்னா என்னவாகும், இந்த காரியம் எப்படி ஆயிடுச்சுன்னா என்ன ஆகும்னு சொல்லி நம்ம நினைக்கும் பொழுது, ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் தருகிற ஒரு வார்த்தை, உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கிற ஒரு வார்த்தை என்னவென்று சொன்னால், நம் அனைவருக்கும் தெரிந்த ஒரு வசனம், மத்தேயு எழுதின சுவிசேஷத்திலே 6வது அதிகாரத்திலே 6வது அதிகாரம் 32வது வசனம், Matthew chapter 6 verse 32. இவைகள் எல்லாம் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். இவைகள் எல்லாம் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். God knows what we want. நமக்கு என்ன வேண்டும் என்பதை தேவன் அறிந்திருக்கிறார், அதை அப்படியாக தருவார். செய்திக்குள்ளாக நான் கடந்து போகும்போது முன்னதாக முதலாவதாக இந்த செய்தியை நான் கொடுக்கும் பொழுது ஆண்டவர் கொடுத்த சில காரியங்களை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்கிறேன். இந்த 5 காரியங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். முதலாவது காரியமாக த கால், ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற அழைப்பின் காரியம். 2வது காரியமாக த கமிட்மெண்ட். 3வதாக த கனெக்ஷன். 4வது காரியமாக த காஸ்ட். அடுத்தபடியாக கமிஷன். இந்த 5 தலைப்பிலே உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். இந்த காரியங்களை நான் பார்க்கும் பொழுது இதற்கு ஆதாரமாக வேதத்திலிருந்து நான் எடுத்துக்கொண்ட பகுதி அப்போஸ்தலர் புஸ்தகம் 8வது அதிகாரம் 26வது வசனத்திலிருந்து 40வது வசனம். My slides are not okay. Right, good, thank you. Next slide. Yeah, thank you. இந்த 5 காரியங்களை குறித்து உங்களோடு கூட நான் பேச ஆசைப்படுகிறேன். முதலாவது the call, the commitment, the connection, the cost, the commission. இந்த செய்திக்காக நான் இந்த செய்தியை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி ரொம்ப நான் சொல்லும் பொழுது நான் ஜெபித்துக் கொண்டிருந்த போது ஆண்டவர் 2 காரியங்கள் குறித்து பேசுவதற்கு அடியேனை உந்து தள்ளினார். முதலாவது காரியமாக அர்ப்பணம், கமிட்மெண்ட். 2வது காரியமாக காஸ்ட். 2 காரியங்களை குறித்து நான் பேச வேண்டும் என்று சொல்லி தேவன் உந்தினாலே இந்த காரியங்களை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்கிறேன். நாம் அனைவரும் ஊழியத்தில் இருக்கிறோம், அநேக ஊழிய காரியங்களை செய்து கொண்டு வருகிறோம். ஆனாலும் இன்னும் என்னென்ன காரியங்களிலே நாம்
ஒரு படி மேலோங்கி செய்ய வேண்டும். in what aspects we need to gear ourselves higher என்று சொல்லி நாம் இதை பார்க்க போகிறோம். இந்த பேசேஜில் நம்ம பார்ப்போம் என்று சொன்னால், it's a very familiar passage where we know about Philip who came and went for evangelism and finally gave baptism to the Ethiopian eunuch. இந்த இடத்துல பார்க்கும்பொழுது ஒரு எத்தியோப்பியனாகிய ஏனோக்குக்கு எப்படியாக ஆண்டவருக்குள்ளாக வழி நடத்தினான் என்று சொல்கிற காரியங்களை நாம் பார்க்கிறோம். முதலாவது, அவனுக்கு ஒரு அழைப்பு கொடுக்கப்பட்டது. இன்று இந்த தேசத்திலே இருக்கிற உங்களுக்கும் எனக்கும் தேவன் ஒரு அழைப்பை கொடுத்திருக்கிறார். இந்த அழைப்பு ஆண்டவர் உங்களையும் என்னையும் உண்மை உள்ளவன் உண்மை உள்ளவள் என்று சொல்லி நம்பி இந்த காரியத்தில் நம்ம என்ன செய்கிறார், அவர் நமக்கு கொடுக்கிறார். முதலாவது பார்க்கும்பொழுது ஆண்டவர் பேசுகிறார். 8வது அதிகாரம், அப்போஸ்தலர் 8வது அதிகாரம் 26வது வசனத்திலே நாம் பார்க்கும் பொழுது இப்படியாக போடப்பட்டிருக்கு, நீ எழுந்து தெற்கு முகமான எருசலேமிலிருந்து காசா பட்டணத்துக்கு போ. ஆண்டவர் சொல்றாரு, நீ போன்னு சொல்றாரு. போன்னு சொல்லும் பொழுது he was sensitive to the word of God. ஆண்டவர் தன்னோடு பேசுகிற காரியங்களை he was so sensitive to the word of God. அடுத்தபடியாக he was able to identify the voice of God. இது ஆண்டவருடைய சத்தம் என்று சொல்லி அதை அவன் உணர்ந்து கொள்ள முடிந்தது. he was able to identify the word of God. அடுத்தபடியாக he was familiar to the voice of God. ஆண்டவருடைய சத்தத்தை மிக பரிச்சயமாக அவனுக்கு இருந்தது. ஆண்டவர் என்னோடு பேசுகிறார் என்பதை நான் புரிந்து கொள்ள முடிந்தது. அதை அவன் அவ்வளவு he was so experienced with the word of God and with the work of God. ஆண்டவரோடு இருந்த காரியத்தினாலே அந்த காரியங்களை அவன் தெரிந்து கொண்டான். ஒரு வாரத்துக்கு முன்பதாக, a week before, one of my friend gave me a call after 20 years. He was my classmate in my engineering college. We were very close. The 4 years we spent together. Suddenly after 20 years, I got a call from him. The first thing, he called me by my name. The second thing I told, hey, is it Govindan? He was laughing. Hey, how you know? Did you have my number? He asked me. So, எப்படி உனக்கு தெரியும்? அந்த குரல் எனக்கு அவ்வளவு நல்லா தெரியும். He is my friend. So we know here Philip understood that God is talking to him. இந்த பிலிப் என்பவன் யார் என்று சொல்லி ஒரு சின்ன பின்னணியை நாம் பார்ப்போம் என்று சொன்னால், அப்போஸ்தலர் நடவடிக்கைகளிலே அந்த நேரத்திலே ஒரு 6வது அதிகாரத்திலே நாம் பார்க்கும் பொழுது சீஷர்களுக்குள்ளாக ஒரு சிறிய பிரச்சனை வரும்பொழுது they selected 7 people to be deacons. அந்த இடத்துல ஒரு 7 பேரை பரிமாறுவதற்காக அவர்கள் தெரிந்தெடுக்கிறார்கள். அதிலே ஒரு நம்பிக்கையான ஒரு மனிதன் தான் இந்த பிலிப். இவனிடம் ஆண்டவர் பேசுகிறார். Acts 8:26 now an angel of God said to Philip, go south to the road, the desert road that goes down from Jerusalem to Gaza. இந்த இடத்துக்கு நீ போன்னு சொல்றார். சொன்ன உடனே அவன் அதற்காக கீழ்ப்படிந்தான். When we read the word of God, God speaks to us and we know that this word is from the Lord. ஒருவேளை இந்த நேரத்திலே இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற நீங்களும் நானும் வேத வசனத்தை வாசிப்பதிலே குறைவுள்ளவர்களாக இருப்போம் என்று சொல்ல. சில நேரத்தில் we are so lazy, we say that okay Lord, it's okay, I'll just read one page and go away. ஒரு 15 நிமிடம் கூட நம்ம ஆண்டவரோடு ஸ்பெண்ட் பண்ணாம இருப்போம் என்று சொன்னால், இன்று ஆண்டவர் உங்களையும் என்னையும் ஒரு விசை he wants us to refocus that area. Maybe children, you may be listening to this. If you are not having a regular habit of reading the word of God, commit yourself to God to read for 15 minutes in a day. 15 minutes of reading the word of God, the Bible. God will speak to you. இந்த நேரத்தில் நம்ம எல்லாருக்கும் தெரியும், இந்த லாக்டவுன் நடந்துட்டு இருக்கு. இந்த கொரோனா காரியங்கள், you and I know that lot of things are happening. சில நேரத்தில் ஊழியக்காரங்க சொல்றாங்க this came from God. சிலர் சொல்றாங்க it came from Satan. சிலர் சொல்றாங்க that God closed all the churches. சிலர் சொல்றாங்க இல்ல கடவுள் அப்படி churches எல்லாம் க்ளோஸ் பண்ண மாட்டார். You and I are seeing lot of YouTube videos and all those things regarding these things. I want to ask you one question. What do you know about today's happenings around the world? What did God say to you? நீங்க கேட்டீங்களா? நம்முடைய பரம தகப்பன்ல அவங்க சொன்னாங்க, அந்த ஊழியக்காரங்க சொன்னாங்க, இந்த ஊழியக்காரங்க சொன்னாங்க, இந்த the media is telling like this. But what did our Father say? இன்னைக்கு நீங்களும் நானும் அவருடைய சமூகத்திற்கு போகும் பொழுது, ஆண்டவரே என்னோடு கூட பேசுங்கன்னு சொல்லும் பொழுது, ஆண்டவர் என்ன நடந்துகிட்டு இருக்கு என்பதை வெளிப்படுத்துறதுக்கு உண்மையும் உத்தமமும் உள்ளவராய் இருக்கிறார். இந்த அழைப்புக்கு தான் உங்களையும் என்னையும் அழைக்கிறார். We are not dependent to listen anything from other people.
but from our God directly. We have a direct connection. This Philip understood that. பிலிப்போ அதை புரிந்து கொண்டவனாய் இருந்தான். இரண்டாவது காரியம், கமிட்மெண்ட் டு த கால். அவனுக்கு அழைப்பு கொடுக்கப்பட்டது. அவனுக்கு அழைப்பு கொடுக்கப்பட்ட உடனே he was committed to the call. இன்னைக்கு உங்களுக்கும் எனக்கும் ஒரு அழைப்பை கொடுத்திருக்கிறார். இந்த தேசத்திற்கு அழைத்து கொண்டு வந்திருக்கிறார். இந்த அழைப்பிலே how much committed you and I are. இது கேள்வி. இந்த கேள்விக்கு நீங்களும் நானும் பதில் சொல்ல வேண்டும். எவ்வளவு அர்ப்பணிப்போடு நாம் இருக்கின்றோம்? ஒரு நிமிடம் சிந்தித்து பார்ப்போம். நான் என் வேலை, என்னுடைய குடும்பம் என்று சொல்லி இருந்து கொண்டிருக்கிறோமா, இல்லை எதற்காக நான் அழைக்கப்பட்டேன் என்பதை புரிந்து நடந்து கொண்டு இருக்கிறோமா? இந்த இடத்துல பார்க்கிறோம் கீழ்ப்படிதல். obedience to the call leads to commitment. ஆண்டவர் பேசுகிறார், then he expects us to obey. obedience leads to the call. obedience to the call leads to the commitment. அடுத்தபடியாக commitments leads to discipleship. அழைக்கிறார், அழைக்கும் பொழுது நாம் கீழ்ப்படுகிறோம், கீழ்ப்படியும் பொழுது அர்ப்பணிக்கின்றோம், அர்ப்பணித்த உடனே நம்மை ஒரு சீஷத்துவ வாழ்க்கைக்கு அழைத்து செல்கிறார். God wants us to be his disciples. இன்னைக்கு இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களையும் என்னையும் தேவன் அப்படிப்பட்ட ஒரு சீஷத்துவ வாழ்க்கைக்கு அழைத்து இருக்கிறார். இன்னைக்கு நீங்களும் நானும் எங்க நின்று கொண்டிருக்கிறோம்? சீஷத்துவ வாழ்க்கையில ஓடிக்கிட்டு இருக்கோமா, இல்ல உலக பிரகாரமான ஒரு வாழ்க்கையில ஓடிக்கொண்டிருக்கோம்? Are we running in this discipleship track or are we running in a normal worldly track? உங்களிடம் நான் ஒரு கேள்வியை கேட்பேன் என்று சொன்னால், உங்களுடைய வாழ்க்கையிலே உங்களை அதிகமாக பாதித்த ஒரு நபர் யார்? பாசிட்டிவ் வே, in a positive way, do you have somebody who had a great impact in your life? என்னுடைய வாழ்க்கையிலே, என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே யார் எனக்கு ஒரு நல்ல தாக்கத்தை உண்டு பண்ணியிருக்கிறார்கள் என்று நான் உங்களை கேட்கிறேன். உங்க வாழ்க்கையில யாராவது உண்டான்னு சொல்லி கேட்டா, ஒருவேளை நீங்க வந்து நம்ம கண்டிப்பா சொல்லுவோம், நான் சண்டே ஸ்கூல்ல படிக்கும் போது ஒரு அண்ணா இருந்தாங்க, ஒரு அக்கா இருந்தாங்க, எனக்கு நிறைய ஆண்டவரை பத்தி சொன்னாங்க, இந்த மாதிரி காரியங்களை எனக்கு சொல்லிட்டே வந்தாங்கன்னு சொல்லி நம்ம வந்து கண்டிப்பாக நம்ம என்ன செய்வோம், we will definitely tell that. யார் ஒருத்தர் இப்ப என்னோட வாழ்க்கையில நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, என்னோட வாழ்க்கையில வந்து எலியாஸ் அண்ணன் சொல்லி திருச்சியில இருந்தவங்களுக்கு தெரியும், திருச்சி தஞ்சாவூர் பகுதியில வாழ்ந்தவர்களுக்கு தெரியும். ஸ்கிரிப்சர் யூனியன்ல இந்த எலியாஸ் அண்ணா இருந்தாங்க. அவங்க என்ன பண்ணாங்கன்னா, நிறைய ஊழியக்காரங்களை உருவாக்குனாங்க. நிறைய ஸ்கூல் பாய்ஸ், காலேஜ் பாய்ஸோட வந்து பேசி அவங்கள உருவாக்குனாங்க. அந்த மாதிரியான ஒரு அண்ணன்மார் தனியாக நேரம் கொடுத்து ஒவ்வொருத்தவங்களை பார்த்து அவர்களை உருவாக்கும் பணியிலே ஈடுபட்டு இருந்தார்கள். இன்று அப்படிப்பட்ட ஒரு கமிட்மெண்ட்ஸை வந்து நம்ம நிறைய பேரை பார்க்கறது கஷ்டமா இருக்குது இன்னைக்கு இருக்கிற உலகத்துல. அன்னைக்கு அந்த மாதிரி இருந்தாங்க. ஒரு நம்ம அகஸ்டின் ஜெபகுமார் அண்ணனை பார்க்கும் பொழுது அவங்க வந்து அவங்களுடைய காரியங்கள் நிறைய காரியங்களை விட்டுட்டு வந்தாங்கன்னு சொல்லி பார்க்குறோம். அதே மாதிரி என்னுடைய சர்க்கிளில் மதன் சிங் அப்படின்னு சொல்லி ஒரு அங்கிள் ஒருத்தங்க உண்டு. மதன் சிங் அவங்க அதே மாதிரி அவங்க மனைவி லலிதா மதன் சிங். இவங்க பார்த்தீங்கன்னு சொன்னால் தேவர் லெக்சரர்ஸ் இன் கவர்மெண்ட் காலேஜ். ஆண்டவர் அழைக்கும் பொழுது அதையெல்லாம் விட்டு பிளெஸிங் யூத் மிஷனில் ஃபுல் டைமாக ஜாயின் பண்ணி என்ன பண்ணாங்க, ஆண்டவருக்கு நிறைய பேரை உருவாக்குனாங்க. இன்னைக்கு உங்களையும் என்னையும் தேவன் அழைத்திருக்கிறார். God has called us and he is expecting a commitment from you and me. Why? To build a group of people for him. ஒரு கூட்ட மக்களை ஆண்டவருக்கு உருவாக்க வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறார். நீங்களும் நானும் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம்? What are we doing? Of course we are doing ministry. That's very good. ஆண்டவர் நம்ம கொடுத்த காரியங்களை நம்ம கீழ்ப்படிந்திருக்கிறோம். But are we in the role of building people individually? இந்த இடத்துல பார்த்தோம்னு சொன்னா தனிப்பட்ட முதல்ல லைஃப் டிரான்ஸ்ஃபர்னு சொல்லுவாங்கல்ல. இப்போ நான் வந்து எனக்கு தெரிந்த எல்லா காரியங்களையும் என்னுடைய பிள்ளைகளுக்கு நான் சொல்லிக் கொடுப்பேன். அது ஒருவேளை நான் எல்லாருக்கும் போய் சொல்லலைன்னா கூட நல்லது கெட்டது எல்லா காரியங்களும் I will teach everything to my children so that they will get all my experience. இதே போல ஆவிக்குரிய தகப்பனாக இருந்து எத்தனை பேரை இன்று வரை நீங்களும் நானும் உருவாக்கி இருக்கிறோம். இந்த இப்படிப்பட்ட காரியங்களை நாம் உருவாக்கி இருக்கிறோமா இல்லையா? இதை நாம் கேட்க கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். பிஸியா சில நேரத்தில் ஓடுறோம். பட் God wants us to come and take this commitment. இந்த ஒரு கமிட்மெண்ட்டை அழைப்பதற்கு உங்களையும் என்னையும் அழைக்கிறார். முதலாவது அழைத்த தேவனாக இருக்கிறார். அடுத்தபடியாக உங்களையும் என்னையும் அவர் ஒரு கமிட்மெண்ட்டுக்குள்ளாக அழைக்கிறார். இந்த இடத்துல நம்ம வேத பகுதியிலே பார்க்கும் பொழுது 27வது வசனம், அப்போஸ்தலர் 8:27 அவனிடம் எத்தியோப்பியன் பிலிப்பிட்ட வந்து ஆண்டவர் சொன்ன உடனே ஆண்டவர் சொல்றாரு, நீ போ அப்படின்னு சொன்ன உடனே அவன் என்ன செய்கிறான்?
அந்தபடியே அவன் எழுந்து போனான். Immediately he committed to run. அந்த இடத்துல ஒரு obedience, அவன் கிளம்பி போகிறான். He committed and went for the soul winning purpose. மூன்றாவது காரியமாக the connection. இந்த இடத்துல பார்க்கும் பொழுது ஆண்டவர் என்ன செய்யறாரு, இந்த பிலிப் வந்து போறாரு, எங்க போறேன்னே அவருக்கு தெரியல. third slide, the connection. Yeah, thank you. இந்த இடத்துல பார்க்கும் பொழுது ஆண்டவர் வந்து ஒரு இணைப்பை உண்டாக்குகிறார். இப்ப அருமையா வந்து அண்ணா ரொபலா நான் சொல்லிட்டு இருந்தாங்க, எப்படியாக மிஷினரிகள் சென்றார்கள், அங்க போகும் பொழுது அவர்கள் தேவையை எப்படியாக தேவன் சந்தித்தார். Our God is a Jehovah Jireh God. He is so truthful and a living God who can provide all our needs. அந்த வசனத்தை தான் முதலாவது நான் வாசித்து காண்பித்தேன். Whatever is our need, He is our provider. He gives a right connection, provided we run in His will. அவருடைய சித்தத்தின்படி நாம் ஓடும் பொழுது தேவன் என்ன செய்கிறார், இந்த காரியங்களில் நம்ம நடத்துகிறார். இந்த இடத்துல பார்க்கிறோம், இந்த பிலிப்பு என்ன செய்யறாரு, புறப்பட்டு ஒரு ரோட்ல போறார், ஒரு வனாந்தரத்துல போறார். As he was running, he is meeting the right person who he needs to minister. யாரை சந்தித்து ஊழியம் செய்ய வேண்டும், எத்தியோப்பியனாகிய ஏனோக்கை சந்திக்க என்ன செய்யறாரு, அந்த இடத்துல கரெக்டா மீட் பண்றாரு. உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வருகையிலும் we are running a race, we are running in this earthly life. இந்த வனாந்திர வாழ்க்கையில போயிட்டு இருக்கோம். we don't know what is happening and எப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வருகிறது, என்னென்ன phases நம்ம தாண்டி போவோம்னு தெரியாது. but God will bring the divine connections so that we will achieve things for Him. ஊழியத்தின் பாதையில் இன்னைக்கு நமக்கு the priority is that ஊழியத்தின் பாதையில் நம்மளை ஓட்டும் பொழுது எந்த மக்கள் நம்ம லைன்ல கிராஸ் பண்ணணும், யார் whose path should come and cross with us. God is a good God who does this connection. அதற்கு தேவையான அனுகூலங்களை உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கிறார். அதற்கு தேவையான இடத்துல நம்மளை என்ன செய்யறாரு, கொண்டு போறாரு. அதுக்கு தேவையான காரியங்களை He gives all the grace for that. God brings in divine connection and He gives the favor. 29வது வசனத்தில் நாம் பார்க்கும் பொழுது ஆவியானவர் நீ போய் அந்த இரதத்துடனே சேர்ந்து கொள் என்று பிலிப்புடனே சொன்னார். யூ கோ, எந்த இடத்துக்கு போகணுன்றத ஆண்டவர் என்ன பண்றாரு சொல்றாரு. He will lead us at the right time to the right people. ஒருவேளை இன்னைக்கு உங்க சூழ்நிலைகளில் என்னுடைய சூழ்நிலை இப்படியாக இருக்கிறது, என் வேலை காரியங்கள்ல இப்படி ஒரு கலக்கமான காரியங்கள்ல நான் கடந்து வந்துட்டு இருக்கேன், எனக்கு இது எப்படி, எனக்கு யார் உதவி செய்வா, யாருமே செய்ய முடியாத நிலைமைக்கு நான் வந்துட்டேன். I am cornered, I don't know anything. இப்படி ஒரு கைவிடப்பட்ட சூழ்நிலையில நான் வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒருவேளை நீங்க நினைத்து கொண்டு இருப்பீங்கன்னு சொன்னா, ஒரு பெரிய கேள்விக்குறி என் முன்னாடி இருக்கிறது, அது எப்படி மாறும் என்று தெரியவில்லை என்று சொல்வீர்கள் என்று சொன்னா, if you are facing a challenging situation in your life today, God says, I am a God of connections. I will give you divine favor. I will bring you the right people to help you. It's His desire, it's God's desire to prosper us, but that's not the only desire. God wants you and me to be in this earthly life. He wants us to prosper to fulfill His will. நமக்கு உதவி செய்வது, நம்மளை எஸ்டாப்ளிஷ் பண்றது எல்லாமே அவருடைய ஊழியத்தை நிறைவேற்றுவதற்காக தான். இந்த காரியத்தில் நீங்களும் நானும் என்ன செய்து கொண்டிருக்கிறோம், அந்த ப்ரையாரிட்டியை விட்டுட்டோமோ? ஒருவேளை அப்படி நம்ம வாழ்க்கையில இருப்போம் என்று சொன்னால் மறுபடியும் ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். அடுத்தபடியாக the cost. இதற்கு நீங்களும் நானும் செலுத்த வேண்டிய விலைக்கிரயம் என்ன? சீஷத்துவம் என்று சொன்னேன், டிசைபிள்ஷிப் என்று சொன்னேன். டிசைபிள்ஷிப் இன்வால்வ்ஸ் காஸ்ட். கிறிஸ்தவ வாழ்க்கையிலே விலைக்கிரயம் செலுத்த வேண்டும். You and I need to pay a price for everything. Salvation is free. But other than that, for everything you and I need to pay a price. ஒரு எப்படியாக வீடு கட்டுவதற்கு பேஸ்மெண்ட் போடுகிறோமோ அதற்போல ஆண்டவர் என்ன பண்ணுகிறார், ஒரு பேஸ்மெண்ட் போட்டு நமக்கு சால்வேஷனை ஃப்ரீயா கொடுத்துறார். இட்ஸ் ஃப்ரீ, God has given us, but the superstructure is not free. அதற்கு மேல கட்டுவதற்கு we need to do lot of good works. இதற்காக ஆண்டவர் என்ன செய்கிறார், உங்களையும் என்னையும் அழைக்கிறார். அழைக்கும் பொழுது பார்த்தீர்கள் என்று சொன்னால் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி கொடுக்கிறார், இந்த டிவைன் கனெக்ஷன்ஸை கொடுக்கிறார். பட் we need to pay a price. சில நேரத்தில் பார்த்து இந்த இடத்துல பார்ப்போம்னு சொன்னா அப்போஸ்தலர் 8வது அதிகாரம் 29வது வசனத்திலே அவர் சொல்லுகிறார், நீ என்ன செய், போய் முன்பின் தெரியாதவன்ட்டு அனுப்புற. ஒருவேளை இன்னைக்கு நீங்களும் நானும் அதை செய்யணும்னு சொன்னா நம்ம சொல்லுவோம், ஆண்டவரே எப்படி ஆண்டவரே செய்வோம்? You are asking me to go and talk to a person, to
complete stranger. How is it possible, Lord? You are asking me to send a SMS to a person to share your love. How is it possible? யாராவது தெரியட்டும். Sometimes to start a conversation we have so much of hesitance. இந்த இடத்துல பார்க்கும் பொழுது பிலிப்பு பரவாயில்ல ஆண்டவரே, நீங்க சொல்றீங்க, எனக்கு வெக்கம் மானலாம் வேணாம் ஆண்டவரே, நீங்க சொல்லிட்டீங்க, நான் போறேன் ஆண்டவரே. இன்னைக்கு எத்தனை நேரத்தில் நம்ம அதை செய்ய முடியும்? சம்டைம்ஸ் we think that, ஓ என்னோட லெவல்ல இருந்து நான் இறங்க முடியுமா, இது எனக்கு தேவையா, நான் போகணுமா, ஏன் நான் போகணும், அவங்க பேசட்டும், இல்லை அவங்க ஒரு சான்ஸ் வரட்டும், இல்லை ஊழியக்காரங்க போய் சொல்லட்டும், இல்லை சர்ச் சொல்லட்டும், என்னோட வேலை இல்லை. Sometimes so many things, our ego or our hesitations, நமக்கு நாமே போட்டுக்கிற ஒரு வேலி, sometimes our own fence is hindering God's work. இன்னைக்கு ஒருவேளை அப்படிப்பட்ட ஒரு காரியங்களில் நம்ம செய்யாம இருப்பதற்கு, மற்றவர்களை உருவாக்காமல் இருப்பதற்கு நம்மளுடைய சுயநலமே காரணமாய் அமைந்து விடுகிறதோ? ஒரு விஷயம் நம்ம யோசிச்சு பார்ப்போம். உருவாக்குகிற பணியிலே இருக்கிறோம். இன்னைக்கு ஒருவேளை என்னை கூப்பிட்டு கேட்டீங்கன்னா நான் சொல்லணும், ஆண்டவர் என்னை கூப்பிட்டு கேட்கிறாரு, என்னப்பா நீ போனீங்க இந்த ஊர்ல வச்சுனே, என்ன எத்தனை பேரப்பா உருவாக்குனேன்? நான் சொன்னேன், ஆண்டவரே நீங்க என்ன வச்சீங்க, நான் அந்த ஊழியெல்லாம் செஞ்ச ஆண்டவரே, ஒரு 10 பேரை ஒரு 20 பேரை பர்சனலா நான் ஐ கேவ் கேர் ஃபார் them to bring them into your kingdom. அவங்களுக்கு நான் ஆண்டவரே உண்மை குறித்து சொன்னேன். I was walking with them, I was encouraging and I was praying with them. அவங்களோடு நான் அவங்கள நர்ச்சர் பண்ண ஆண்டவரே, அவங்கள என்ன போலயே மாத்திட்டேன். அதுதான் பவுல் என்ன செஞ்சார், தீமோத்தேயுக்கு செஞ்சார். Paul did that to Timothy. He was giving everything what he had to Timothy. இன்னைக்கு இப்படிப்பட்ட ஆட்களை ஆண்டவர் தேடுகிறார். இன்னைக்கு இப்படிப்பட்ட ஆட்கள் லேசில் கிடைப்பது கிடையாது. நான் சொன்ன ஒருவேளை திருச்சியில் இருக்கிறவங்களுக்கு அந்த எலியாசனை பற்றி தெரியும். அந்த அண்ணன் இன்னைக்கு இல்லை, இறந்து போயிட்டாங்க. ஆனால் எலியாசனை மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 500 பேர் 1000 பேரை உருவாக்கிட்டு தான் அவங்க இறந்து போனாங்க. அவ்வளோ பேர் இன்னைக்கு எல்லா இடத்துலையும் அப்படியே இருக்கிறாங்க. இன்னைக்கு உங்களை என்னையும் அந்த அழைப்புக்கு தான் ஆண்டவர் கூப்பிடுறாரு. நாட் டு ரன் அ நார்மல் லைஃப். ஏதோ நானும் இருந்தேன், நானும் ஒரு இப்படி நான் சம்பாதிச்சேன், நான் ஒரு வீடை கட்டினேன், நான் அப்படியே போயிட்டே இருக்கேன். இது எல்லாருமே பண்றாங்க. இல்லை உலகத்தில் பார்த்தீங்கன்னா எவ்ரிபடி டஸ் தட். ஒரு ஆண்டவரை அறிந்தவங்களும் பண்றாங்க, ஆண்டவர் அறியாதவங்களும் பண்றாங்க. அப்போ நமக்கும் என்ன வித்தியாசம்? இன்னைக்கு ஆண்டவர் உங்களையும் என்னையும் அழைக்கிற அழைப்பு உருவாக்க வேண்டும் என்று சொல்லி அழைக்கிறார். உன்னை நான் உருவாக்கி விட்டேன், ஓ லைஃப்ல நிறைய பேர் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு அதெல்லாத்தையும் நான் வாங்கிட்டு நான் யாருக்குமே எதுவுமே செய்ய மாட்டேன். ஐ எம் நாட் இன் திஸ் பில்டிங் அப் பீப்புள்ஸ் ப்ராசஸ். ஐ வாண்ட் டு பி இன் அ ப்ராசஸ் வேர் ஐ கேன் பில்ட் பீப்புள்ஸ் லைஃப் ஸோ தட் தே கேன் பி கிரைஸ்ட் லைக். அந்த ஒரு பணியில தான் நீங்க உங்களையும் என்னை அழைக்கிறார். அதற்காக தான் அழைக்கிறார். தட்ஸ் வை திஸ் கால் இஸ் ஃபார் யூ அண்ட் மீ. That's why God is expecting a commitment for you and me. That's why God wants you and me to pay a cost. And now, இன்று அதற்காக தான் இந்த காரியங்களை நமக்கு ரிமைண்ட் பண்ணுகிறார். ஒரு நிமிடம் நம்ம கொஞ்சம் ரீஃபோக்கஸ் பண்ணி பார்ப்போமா, நம்முடைய வாழ்க்கையில என்ன பண்ணுவோம். The cost of discipleship, இந்த சீஷத்துவத்தின் வாழ்க்கையிலே நம்மை ஆண்டவர் அழைத்து கொண்டு போகும் பொழுது, இதற்காக விலைக்கிரயம் கொடுக்கும் பொழுது எப்படியாக இருக்கும்? நம்ம எங்க போறோம் நமக்கு தெரியாது. விசுவாச வாழ்க்கை, it will be a faith walk. You may not know your target because God wants you and I to walk by faith, not by sight. விசுவாசத்தினாலே நடக்க வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்புகிறார். எங்க போறோம்? ஒன் ஸ்டெப் அட் a time தான் கம்பேர். அடுத்தாப்புல என்ன வருது டோன்ட் நோ. என் அருமையான சகோதரனே சகோதரியே, இன்னைக்கு இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில உங்கள் வாழ்க்கை இருக்கிறதா? I don't have a blueprint. No need. God will never give a blueprint in fullness, but he will show you one step at a time. இன்னைக்கு உங்களையும் you may not know the target. அடுத்தபடியாக it may be unknown mission. இப்படியாக இந்த பிலிப்பு போய் அந்த மந்திரியை பார்க்கும் பொழுது he don't know என்ன பண்ண போறானே தெரியாது. அதே மாதிரி ஒரு வாழ்க்கையில உங்களையும் என்னை அழைப்பார். You and I may not know the mission. பாதையும் தெரியாது, எந்த பாதையில கூட்டு போறான்னு தெரியாது. பட் ஆனா ஒண்ணு மட்டும் ஆண்டவர் சொல்வாரு, பாதை இல்லாத இடத்திலே நான் உனக்கு பாதை உண்டாக்குவேன். But one thing is for sure, when there is no way, God will create a way for you. கோணலானவைகளை செவ்வையாக்குகிற தேவன், இவரை தான் நீங்களும் நானும் நம்பிக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு நம்ம எந்த இடத்துல இருக்கிறோம்? Are you ready to pay the cost for discipleship? கடைசியாக அவர் நமக்கு 5th point, the commission. ஆண்டவர் என்ன செய்கிறார்? இன்னைக்கு உங்களையும் என்னையும் ஒரு அழைப்புக்கு அழைக்கிறார். இன்னைக்கு அருமையாக
Robolona அதை பற்றி பேசினாங்க. I never know that Annan is going to talk that one when I was preparing, and it is a confirmation how God wants every one of us to listen to this one, the commission. One vision, one mission and one commission. ஒரே ஒரு நோக்கம். இந்த நோக்கத்துக்காக தான் நீங்களும் நானும் இருக்கிறோம். ஆண்டவர் நிறைய வாய்ப்புகளை கொடுத்துட்டாரு, நிறைய ஊழியர்களை செய்கிறோம். we are doing lot of work. பட் அதே நேரத்தில் தனிப்பட்ட முறையிலே எப்படியாக ஒரு பவுல் ஒரு தீமோத்தேயுவை உருவாக்கினானோ, எப்படியாக ஒரு பிலிப்பு ஒரே ஒருவனை பார்ப்பதற்காக ஓடி அவனுக்கு ஆண்டவரை குறித்து சொன்னானோ, இன்னைக்கு உங்களை என்னை அழைக்கிறார். சில நேரத்தில் நம்ம தவறி விட்டோமோ, எனக்கு இருக்கிறது போதும் அப்படின்னு சொல்லி நம்ம இருந்து விட்டோமோ. இப்படிப்பட்ட லாக்டவுன் சீசன்ல ஆண்டவர் God wants us to refocus and rethink our ways. நம்முடைய வழிகளை நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்புகிறார். ஒருவேளை நம்ம அப்படியா இருந்திருப்போம் என்று சொன்னால் நம்ம அவரை நோக்கி பார்ப்போம். There is a great commission standing before us. Matthew 28:19. Therefore go and make disciples of all nations, baptize them in the name of Father and Son and the Holy Spirit. நீ உங்களை என்னை எதற்காக அழைக்கிறார்? ஒரு கூட்ட மக்களுக்கு நம்ம சொல்ல போறோம். ஹூஸ்டன் பகுதியில் இருக்கிற ஒரு கூட்ட மக்களுக்கு நம்ம சொல்றதுக்காக உங்களை என்னை அழைத்திருக்கிறார். ஆனால் அதே நேரத்திலே நமக்கு அறிமுகமானவர்களை ஷார்பன் பண்ணுவதற்கு நம்ம கிட்ட ஒருத்தங்க பழகினாங்கன்னு சொன்னா they should tell that I learned these things from this guy. இப்படிப்பட்ட காரியத்தில் நான் பின்தங்கி இருந்தேன். I got sharpened because of this guy. இந்த மனிதனோடு நான் தொடர்பு கொண்ட பொழுது ஆண்டவர் அவனை எனக்கு ஆசீர்வாதமாக மாற்றினார் என்று சொல்லி உங்களையும் என்னையும் குறித்து சொல்ல வேண்டும். அப்படி சொல்லாமல் நம்முடைய ஓட்டத்தை முடித்து விட்டோம் என்று சொன்னால், நம்முடைய குடும்பம் மட்டும் நம்மளை பற்றி பேசுறதுக்காக கடவுள் நம்மளை படைத்த அந்த உலகத்தில் அது எல்லாருமே பேசுவாங்க. ஒரு கூட்ட மக்களை ஷார்பன் பண்ணுவதற்கு இன்னைக்கு நம்ம பார்த்தோம். அந்த ஹட்சன் டெய்லரை பற்றி ஒரு கூட்ட மக்களை ஆண்டவருக்கு இழுப்பதற்கு ஆண்டவர் அழைத்தார். இன்னைக்கு நீங்களும் நானும் இவ்வளோ வசதிகள், வாய்ப்புகள், சொகுசான ஒரு வாழ்க்கையை கொடுத்திருக்கிறார். வாட் இஸ் அவர் ப்ரையாரிட்டி? அப்போஸ்தலர் 8:36 பார்க்கும் பொழுது பிலிப்பு என்ன செய்கிறான்? போய் அவனுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து ஆண்டவர் அந்த இழுத்து வந்து விடுகிறான். கடைசியாக ஒரு சிறிய ஒரு சம்பவத்தை சொல்லி நான் முடிக்க ஆசைப்படுகிறேன். நெக்ஸ்ட் ஸ்லைட். ஒரு இரவிலே there was a night where the weather was so bad. ஒரு இரவிலே மிகுந்த ஒரு மோசமான ஒரு கால சூழ்நிலையிலே ஒரு பிரீச்சர் ஒரு குடும்பத்தை வைத்துக்கொண்டு பிரயாணம் பண்ணி கொண்டிருக்கார். he is driving through a road, pitch dark road. The weather is not in his favor, but still he wants to go to the place where he is heading to. அப்படி போகும் பொழுது ஒரு bridge வந்ததாம். அந்த bridge பக்கத்துல போட்டிருந்தாங்களாம், don't stop here, even if somebody stops you, please don't stop அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. யாரும் இந்த திருடர்கள் இருப்பார்கள், அதனால நீங்க என்ன பண்ணாதீங்க, இந்த இடத்துல ஸ்டாப் பண்ணாதீங்கன்னு சொல்லும் பொழுது இவர் அந்த வார்னிங் போர்டை படித்து விட்டு இவர் போய்கொண்டே இருந்தாராம். இவர் அப்பதான் ஊழியத்தை முடித்து கொண்டு வருகிறார். மனைவி பக்கத்தில் உட்கார்ந்துருக்காங்க, பிள்ளைங்க எல்லாம் இருக்கிறாங்க. அந்த பிரிட்ஜில் வரும்பொழுது திடீரென்று ஒரு மனிதன் நடு ரோட்டில் நின்று கையை ஆட்டிக்கொண்டே இருந்தானாம். கையை ஆட்டிக்கொண்டு என்னமோ சொல்லுறான். he wants to communicate something. என்னடா இப்பதான் ஒரு போர்டு பார்த்தோம், just now I saw a board saying that don't stop, but there I see a man who is standing in the middle of the road. சொல்லி வண்டி he cannot avoid him. அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல உடனே மனைவி சொன்னாங்களாம், அப்பா நீங்க இறங்காதீங்க, வேண்டாம், அதை பார்த்தா என்னன்னு தெரியல. உடனே அவர் சொன்னாரா, இல்லை நீங்களா இருங்க நான் பார்க்குறேன்னு சொல்லிட்டு he got down from the car, காரை லாக் பண்ணிட்டு he walked out. ஒய்ஃப்ட்ட சொன்னாரா, நான் வர வரையும் காரை திறக்காதன்னு சொல்லிட்டு அவர் போனாராம். போன உடனே அந்த மனிதனை பார்க்கும்பொழுது அந்த மனிதன் சுத்தமாக he was totally wet. It was downpouring, his heavy rain. சுத்தமாக இந்த preacher also got wet. The man is also totally wet. என்னன்னு கேட்கும்போது சொன்னா, the bridge is broken. The bridge is broken. Please don't drive. இதுக்கு மேலே போகாதீங்க, the bridge is broken அப்படின்னு சொன்னாங்களாம். அவருக்கு அப்படியே அவனை பார்த்துட்டு கண்களிலே கண்ணீர் வந்ததாம். எனக்காகவா நீ இந்த இடத்துல வந்து நின்ன? எனக்கு நல்லது பண்ணுறதுக்காக என்ன நீ நின்ன அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி திரும்பி பார்த்தாராம். மனைவி பிள்ளைகள் காரில் என்ன நடக்குதுன்னே தெரியாமல் உட்காந்துருந்தாங்களாம். அப்போ அந்த மனிதன், அந்த நடு ரோட்டில் நின்று கொண்டிருந்த மனிதன் சொன்னானா, just now a school bus passed. Just now a school bus full of children passed. I was shouting, but nobody is listening to me. Just now they passed. உடனே இந்த போதகர் சொன்னானா, oh, I will also join with you. அந்த நடு ராத்திரியிலே
In the dark night, standing in the rain, both started to shout, the bridge is down, don't go. அங்கே பாலம் இடிந்து கிடக்கிறது, போகாதீர்கள் என்று சொல்லி அந்த வார்த்தைகளை சொல்ல ஆரம்பித்தார்களாம். தேசம் அழிவிலே போய்கொண்டிருக்கிறது. அநேகர் ஆண்டவரை அறியாமல் போய்கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவரை அறிந்தவர்களும், people who already knew God are not yet sharpened, கூர்மை ஆக்கப்படாமல் இருக்கிற ஒரு கூட்டம் இருக்கிறார்கள். இன்னைக்கு நீங்களும் நானும் என்ன பண்ணிட்டு இருக்கோம்? ஆண்டவரை அறியாதவர்களுக்கும் சொல்லணும், ஆண்டவரை அறிந்தவர்களை ஷார்ப்பன் ஆக்கணும். their fire should burn. இன்னைக்கு அந்த அழைப்புக்கு தான் நீங்க உங்களே என்னை அழைக்கிறார். கடைசியாக நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? உங்களை உற்சாகப்படுத்துவதற்காகவும் உங்களுடைய ஃபோக்கஸை இன்னும் நேரோ டவுன் பண்ணுவதற்காக இதை நான் பேசிக்கொண்டிருக்கிறேன். ஆண்டவர் சொன்ன காரியங்கள், ஒருவேளை இந்த காரியங்களிலே if you can identify these things to you with you, I am also in the same boat. இந்த காரியங்களை ஆண்டவர் சொல்லும்போது, ஆண்டவரே எனக்கு எவ்வளவோ நீங்க வாய்ப்பு கொடுத்துருக்கீங்க ஆண்டவரே, நான் அதெல்லாம் மிஸ் பண்ணிட்டேன். இப்போ நான் யோசிச்சு பார்க்குறேன், இப்படி ஒரு சூழ்நிலை வரும். I never thought this kind of circumstances will come in my life. But what should I do? இன்னைக்கு நாம் கேட்க வேண்டிய சில கேள்விகள் உண்டு. There are some questions you and I need to ask. Who is our master? நம்முடைய பாஸ் யார்? நான் தான் எனக்கு பாஸ். I am the boss of my own life. Whatever I want to do, I will do because I am the boss. Who is your master? Whose will are you fulfilling? யாருடைய சித்தத்தை நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறோம்? என்னுடைய சித்தமா? என் குடும்பத்துடைய சித்தமா? என்னுடைய ஆசாபாசங்களா? இல்ல ஆண்டவருடைய சித்தமா? எனக்கு வேண்டியதை நான் சாதிக்கிறதுக்காக இந்த வாழ்க்கையில வாழ்ந்துட்டு இருக்கேன். இவ்வளவு நாள் அப்படிதான் வாழ்ந்துட்டோமா? ஒருவேளை இல்ல, நான் அப்பப்ப ஆண்டவருக்கு ஊழியம் செஞ்சுட்டு தான் இருக்கிறேன். நான் கோயிலுக்கு I will go to the church regularly. You and I say that. We can say that. We may say that. அடுத்த question. Are we using God to fulfill our will? Are we using God to fulfill our agenda? கடவுளையே பயன்படுத்துகிற ஆட்கள். ஒருவேளை அப்படி பண்ணிட்டோமோ நம்ம? ஆண்டவரே நான் மேலே போகிறதுக்கு நீங்கள் வேணும் ஆண்டவரே, நான் மேலே போனேன்னா உங்களை கண்டுக்க மாட்டேன் ஆண்டவரே. இந்த வசனம் உங்களுக்கும் எனக்கும் ஒரு எச்சரிப்பாக வருகிறது. அடுத்தபடியாக இந்த வசனங்களை நாம் கேட்டோம், ஓடினோம். வாழ்க்கையில எல்லாரும் ஓடிட்டு தான் இருக்கிறோம். எதற்காக ஓடுகிறோம்? எஜமான் பயன்படுத்துகிற கனமுள்ள பாத்திரமாக இருக்க நாம் ஓடுகிறோமா? நம்முடைய வாட் இஸ் அவர் ரெஸ்பான்ஸ்? பால் சொல்லுகிறார், இட்ஸ் நோ மோர் ஐ. எனக்காக நான் ஓடினது போதும், என்னோட அஜெண்டாக்காக ஓடினது போதும். I am available, Lord. It's no more I. I am available. இன்னைக்கு நீங்களும் நானும் இந்த வார்த்தையை சொல்ல முடியுமா? நீங்க யாரா வேணா இருக்கலாம். எத்தனை வாட்டி ஜெபம் பண்ணிருப்போம் நம்ம சின்ன பிள்ளையா இருக்கும்போது, Father God, give me a bright future, Lord. I will be a living witness for you. But when that bright future came to us, we said we are busy. Lord, I don't have time. I am doing what I can do. It's enough, the bare minimum. எத்தனை பேரை உருவாக்கி இருக்கிறோம், எத்தனை பேரை ஷார்பன் பண்ணியிருக்கிறோம், எத்தனை பேருக்கு நம்முடைய நெருப்பை பத்த வைத்திருக்கிறோம், ஆண்டவரிடம் என்று பெற்றுக்கொண்ட அந்த அனலை பத்த வைத்திருக்கிறோம். நம்மிடம் அந்த நெருப்பு இருக்கும் என்று சொன்னால் அடுத்தவர்களை பற்றி பிடிக்கும், நிச்சயமாக பிடிக்கும். வாட் இஸ் அவர் ரெஸ்பான்ஸ்? எனக்கு ஆண்டவர் அழைக்கிறார், என்னை பற்றி தெரியாதவர்களுக்கு சொல்வதற்கு நீ வேண்டும், என்னை பற்றி தெரிந்தவர்களை ஷார்பன் பண்ணுவதற்கு நீ வேண்டும். I want you to go and reach the unreached. But at the same time, I want you to reach and sharpen my own flocks. What is our response? கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். எனக்காய் பேசிட கால்கள் வேண்டும், என்னை போல அலைந்திட ஆட்கள் வேண்டும். எனக்காய் பேசிட நாவு வேண்டும், என்னை போல அலைந்திட
கால்கள் வேண்டும். என்னில் அன்பு கூற ஆட்கள் வேண்டும். இதை உன்னிடம் கேட்கிறேன், தர வேண்டும். என்னில் அன்பு கூற ஆட்கள் வேண்டும். இதை உன்னிடம் கேட்கிறேன், தர வேண்டும். எனக்காய் பேசிட நாவு வேண்டும். என்னை போல் அலைந்திட கால்கள் வேண்டும். என்னில் அன்பு கூற ஆட்கள் வேண்டும். இதை உன்னிடம் கேட்கிறேன், தர வேண்டும். எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த நல்ல வேளைக்காக நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, ஒரு பிலிப்புவை நீர் பயன்படுத்தினீர், ஒரு பிலிப்புவை அழைத்தீர். ஆண்டவரே, Father God, you gave us a call. எங்களை அழைத்தீர் ஆண்டவரே. But somewhere we lost our focus. நீங்க எதிர்பார்த்த அந்த ஷார்ப்னஸ்ல இருந்து நாங்க மழுங்கிட்டோம் ஆண்டவரே. But somewhere we missed the boat, Lord. We were satisfied with what we were doing. Father God, forgive us. ஆண்டவரே, எங்களை மன்னிங்க ஆண்டவரே. எங்களை உருவாக்கினார்களே ஆண்டவரே, அவர்களுடைய உயிரையும் அவர்களுடைய வாழ்க்கையையும் பணயம் வைத்து எத்தனையோ ஊழியக்காரர்கள் எங்களை உருவாக்கினார்கள். அவ்வளத்தையும் அனுபவித்து விட்டு நாங்கள் சுயநலமாக மாறிவிட்டோம் ஆண்டவரே. Father God, so many times we became so selfish, thinking about us and our own family and our own welfare, Lord. We became our own masters. இந்த நேரத்திலே ஆண்டவரே நாங்கள் விட்டுக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. Father God, we want to say we are available. உம்முடைய சித்தப்படி எங்களை பயன்படுத்துங்க ஆண்டவரே. Use us according to your will, Lord. We commit ourselves into your mighty hands. எங்களை விட்டுக் கொடுக்கிறோம், பயன்படுத்தும். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.